ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் பதறுகளை பார்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கூட பதற்றத்தோடு இருக்கீங்களா? மனம் பதறி போய் காணப்படுகிறீங்களா? நான் இப்படி நடக்கணும்னு நினைக்க கூட இல்லை பிரதர். இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வரணும் யோசிக்க கூட இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை? ஏன் இப்படி மட்டும் எனக்கு பட்ட பலவீனம்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட அடி? ஒருவேளை பலவிதமான காரியங்களினால நீங்கள் மனம் பதறி போய் சோர்ந்து போய் கலங்கி போய் இருப்பீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து திட்டமாய் சொல்லுகிறார். மனம் பதறுகளை பார்த்து என்ன சொல்கிறார்? 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. முதலாவது, பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமையுடையவர், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆமேன். அவர் காற்றையும் கடலையும் அதற்றுகிற கர்த்தர். அன்னைக்கு இயேசு தன் சீஷர்களை அனுப்பிவிட்டு பின்பாக நடு ஜாமத்தில் அந்த கடல் மேல் நடந்து வரும்போது சீஷர்கள் ஆவேசம் என்று பயந்தார்கள். தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் நேரத்தில் சொன்ன, பயப்படாதீங்க, நான் தான் அப்படி சொல்லி அந்த படவில் ஏறி ஆண்டவர்களை தைரியப்படுத்தினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பதறி போய் பயந்து போயிருக்கிறீங்க, அனுசர முதலாவது பயப்படாதிருங்க. 2வது, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க. அன்றைக்கி அந்த குருடன் ஆண்டரை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்ட போது ஜனங்களாம் அதட்டுனாங்க. ஆனால் அதையும் அவன் கண்டு கொள்ளாமல் உரத்த சத்தமாக, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்ட போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அவனை அழைச்சினார். சொல்லும் போது எந்த ஜனங்க அதட்டினாங்களோ அந்த ஜனங்க சொல்லுவாங்க, திடன் கொள், உன்னை இயேசு அழைக்கிறார். பாருங்க, அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. அவன் போய் இயேசு கிட்ட போனோம், பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். அல்லேலூயா. பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். 3வது சொல்லப்பட்டிருக்கு, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். அல்லேலூயா. நம் ஆண்டவர் யார்? நீதியுள்ள நீ ஆயாதிபதி அல்லவா? அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரா? தேவப்பிள்ளையில அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவன் கூப்பிட்ட போது அவங்க கூக்குறல கேட்டு அவங்க சத்தம் அவங்க கூப்பிடுதல் தேவ சன்னதியில் போய் எட்டினதான். பாருங்க, எவ்வளோ அநியாயமான காரியங்களை செஞ்சான். ஆனால் ஆண்டவர் நீதியை சரி கட்டினார் அல்லவா? தான் பார்வனுக்கு தன் கைவல்லமை ஆண்டு காண்பித்து அடிமைதத்தில் விடுவித்து கொண்டு வந்தார் அல்லவா? தேவப்பிள்ளையில உங்களுக்கும் அவர் நீதியை சரி கட்டுவார். 4வது சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தேவன் பதில் அளிக்க வருவார். அல்லேலூயா. பதில் அளிப்பாருங்க. உங்கள் ஜபங்கள் வீண் போகாது. அன்னைக்கு அண்ணாளுக்கு பதில் அளித்தார் அல்லவா? உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்ட, சமாதானத்தோடு போ என்று சொல்லி மலடியாக இருந்தவளுக்கு ஆண்டர் பதில் கொடுத்து பிள்ளையை கொடுத்தாரு. உங்களுக்கு பதில் அளிக்காமல் இருப்பாரா? இங்கே அழகாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், அவர்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, எந்த காரியத்தில் மனம் பதறி போயிருக்கிறீங்க? ஒரு வேலையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில் பலவிதமான ஒரு நெருக்கத்தினால, சரீர உபாத்தியத்தினால கஷ்டப்பட்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, திடமாக இருங்க. ஆண்டர் நீதியை செய்வார், உங்களுக்கு பதிலளித்து உங்களை ரட்சித்துக் கொள்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றிங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள் சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, யார் என்னென்ன காரியத்தில் மனம் பதறி போய், ஐயோ இன்னைக்கு நான் இந்த நாளை எப்படி கழிப்பேன், எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு எதிராக இருக்கு எனக்கு கலங்கி கொண்டிருப்பானா, தைரியப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா. அவர்களுக்கு பதிலளித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்களும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். மனம் பதறாதீங்க, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.